அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பாடலுக்கு முன்னாடி இந்த மதரசாவினுடைய ஒரு 2 வரி சொல்லணும். கேர்நகர் எத்தீம்கானான்னு சொல்லித்தான் இங்கே நம்ம ஊரில் எல்லாருக்கும் சேர்ந்து வரக்கூடிய நேமு. எத்தீம்கானாவுக்கு உதவி செய்யுங்க, எத்தீம்கானா கேர்நகருக்கு செய்யுங்கன்று. இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், நாடெங்கும் நிலவக்கூடிய, இது அரசியல் அல்ல, நாடெங்கும் நிலவக்கூடிய ஒரு பதட்டமான சிறுபான்மைக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழல் கல்வி மதரசாக்களுக்கு தான் இப்போ இருக்கு. நேற்றைய தினம் யோகி ஒரு அதிரடியான ஒரு அறிவிச்சிருக்கிறார். என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா, மதரசாவையும் பள்ளிவாசல்களையும் கபிரிஸ்தான்களையும் பொது உடைமையாக்குவோம், அதற்கு சட்டத்தை கொண்டு வருவோம் சொன்னார். அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மதரசாக்களை முறையாக, மதரசாக்கள் எத்தீம்கானாக்கள் பள்ளிவாசல்களை வக்பு செய்து, வக்புக்குவே இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதனுடைய வேண்டுகோளாக இதை நான் வைக்கின்றேன். இந்த மாணவர்களுக்கு உலக கல்வியையும் ஆன்மீக கல்வியையும் பயிற்றுவித்தால்தான் நாம் வருங்காலத்திலே இந்திய நாட்டிலே சுதந்திரமாக அச்சமின்றி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதுபோல இப்போ உஸ்மானி அவர்கள் ரூஹானியத்தை பற்றி நல்லா பேசினாங்க. அனாதை குழந்தைகளை பற்றி அரையத்தல்லதி அதனுடைய சூறாவினுடைய தொடக்கத்தை எடுத்து விரிவாக அழகாக சொன்னார்கள். உண்மையிலே அவரை நாங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். உஸ்மானி ஹசரத் அவர்கள் அருமையான, நான் இவரை எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன், எனக்கு சரியாக தெரியல. இன்னைக்கு முழு கேட்டேன், வந்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடலான்னு பார்த்தா அவர் உட்கார வச்சிட்டார். ஆக இதற்கு முன்னாடி கலீல் ரஹ்மான் ஹசரத்துடைய பாடசாலை இதனுடைய பட்டமளிப்புல நானும் அப்போ இன்னும் போயிட்டு வந்தோம். அங்கேயே சிறப்பாக இருக்காங்க. நாளை தினம் ஒரு விழா நடக்குது. ஆக மதரசாக்கள் விழாக்கள் எல்லாம் நாடுதோறும் நடக்கக்கூடிய விழாக்கள் நல்ல விழாக்களாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தை பெற்றாலும் இந்த உலகத்தினுடைய கல்வியானத்தோடு பெறக்கூடிய மதரசாக்களுடைய விழாக்களாக அமைய வேண்டுமா என்பது வேண்டுகோளை வைத்தவனாக, இது ரமலானுடைய வரவேற்பு தானே இங்கே சேர்ந்து இந்த 9ஆம் ஆண்டு விழாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த கேர்னா ரஜத் இமாம் எங்கே இருக்காரா? உஸ்மானே என்னோட ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர். வாழ்த்துக்களோடு ரமலானை வரவேற்று ஒரு பாடலை பாடி முடித்துக் கொள்கின்றேன். சரிங்களா? சரி. உபவாச நன்மை சொல்லுவேன் கேட்பீரமாந்தரே, உயர் நோன்பு மாத பெருமையே இதுவாகும் மாந்தரே, இதுவாகும் மாந்தரே. ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணினான் மனதில் நோன்பையே நிதம், பெரும் ஆனந்தம் கொண்டான். ரமலான் மாதம் வந்ததும் தன் தாயை கட்டி தழுவி கொண்டு சென்றினான் சனம். மறவாது சஹர் நேரம் அதில் எழுப்ப வேண்டுமாய் மன்றாடி நானே நோன்பு நோற்க வேண்டுமென்றவன். மாதா மதிக்கவில்லை அருமை மைந்தன் சொன்னதை, மறுநாளில் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான். ஆதாரமின்றி வருந்துவதை கண்ட தாயவள் அன்போடனைத்து ஆறுதலாய் சாற்றினாள் இதை. போதாத வயது நோன்புனக்கு கடமை அல்லவே, ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று கூறினார். வல்லோன் உரைத்த திருமறையாம் குர்ஆன் என்பதை வையம் சிறக்க நமக்கழித்த மாதம் அல்லவோ. சொல்வார்கள் நோன்பு நோற்பவர்க்கு சொர்க்கமீதிலே சுகமுன்று என்ற போதனையை நீ அறியாயோ. கல் நோம்பு நெஞ்சு கூறும் தாய கருணை இல்லையா, கண்ணாலே எந்த ஆண்டவனை காண வேண்டுமே. அந்நாள் இரவு முழுதும் அவன் தூங்கவில்லையே, ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்ததே. எண்ணம் போல் சஹர் நேரம் அது வந்த போதிலே
எழுந்தோடி நோன்பு வைத்து மனம் பூரி பெய்தவே. ஆனாலும் அன்னை தந்தை கூடி அதட்டினார்களே, ஆகாது என்று சாதனையாய் வம்பு பேசினான். இதுபோல வாழ்வின் சூரியனும் ஜோதி வீசவே, பசியார கூவி தாயழைக்க பாலன் கூறினான். அன்னையே, நோன்பு முறிந்துவிட்டால் பாவமாகுமே, அநியாயம் இது ஆண்டவனே தண்டிப்பானம்மா. அன்போடு இறைவன் சன்னதியில் உன் பொருட்டடா, அஞ்சாது நானே பதிலுரைப்பேன் என்று கூறினாள். அஞ்சாது நானே பதிலுரைப்பேன் என்று கூறினார். திருவான அசரு என்னும் தொழுகை நேரம் நெருங்கவே, தண்ணீரின் தாகம் அதிகமாகி நாவரண்டதால், பரிதாபமான நிலையின் பையன் மூச்சு திணறியே, பரிவோடு தாயின் மடியில் சாய்ந்து மூச்சையாகினான். இனியாது செய்வன் என்று கூறி நாகவே, இதயம் நிறைந்த வேதனையால் இன்பம் நீங்கினாள். இனிமை நிறைந்த பாங்கின் ஓசை செவியில் கேட்கவே, இறையோனை தொழுது வேண்டினார்கள் ஒன்று கூடியே. தனிமையில் அன்னை ஆண்டவன் வாழ் கைகள் ஏந்தியே, தகுமோ இறைவா என்று துவா கேட்டு புலம்பினார். இனியாது செய்வன் என்று கூறினாகவே, இதயம் வருந்தி வேதனையால் இன்பம் நீங்கினாள். இதயம் வருந்தி வேதனையால் இன்பம் நீங்கினாள். தந்தை அருகில் சோகமதாய் தவிக்கும் போதிலே, தலைவாசலிலே சாது மகான் வந்து நின்றார். எந்தைகளே, நான் நோன்புடையோன் ஏழையாதலால், ஏதேனும் உணவு தந்துதவ ஏகுமோ என்றார். சிந்தை நடுங்கி வீட்டிலென்று சமைத்திருந்ததை சந்தோஷமாக தந்தபோது சாது வினவினான். சந்தோஷமாக தந்தபோது சாது வினவினான். கவலை யுகுந்த முகத்துடனே காணப்படுவதே, கடவுள் கருணை உங்கள் மீதுண்டாகுக என்றார். சவமாகினான எங்கள் ஒரே செல்வ பாலகன், சாகா வரமும் தருக உமாராகுமோ என்றார். தேவா, சிறுவன் நோன்பிருந்து உயிரை நீத்ததால், தெய்வீக சக்தி உண்டெனில் உயிர் வாழச் செய்குவீர். ஆயாசமாக வேனில் யாவும் வருந்திட வேண்டாம், அடியேனுக்கு அந்த பையனை நீர் காட்டுவீர் என்றார். வாயார வாழ்த்தி வாரும் என்று உள்ளே அழைத்தார். வந்தார் சாது உடன் பக்தியை கண்டார். நீயே எழுவாய் என்று சாது கூறினாகவே, நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான். நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான். ஆனந்த காட்சி இதனை கண்ட அன்னை தந்தையும் அன்போடு சாதை தழுவி கொண்டு இறையை போற்றினார். தீனோர்களே, ரமலான் மாதம் மேன்மையானதே, தீனோர்களே, ரமலான் மாதம் மேன்மையானதே. துன்பங்கள் தீரும் இறைவனுக்கே நன்றி நவிழுவீர் என்றும் பெறுவார். நோன்பிருந்தால் இறைவன் ஆசியை என கூறி மறைந்தாரே சாது உலக மாந்தரே. என கூறி மறைந்தாரே சாது உலக மாந்தரே. உலக மாந்தரே, உலக மாந்தரே, உலக மாந்தரே, உலக மாந்தரே. அஸ்ஸலாமு அலைக்கும்.